வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான கஷாய ரெசிபி தான். நெஞ்சில் பல நாள் தேங்கி இருக்கிற சளியை கரைக்கிறதுக்கும், மூக்குலேருந்து நீர் வடியாமல் மூக்கடப்பாக இருக்கிறவங்களுக்கும், தொண்டை வலி எந்த பகுதியில் சளி இருந்தாலும் அது உடனடியாக கரைச்சி மழை வழியாக வெளியே வந்துடும். அதற்கான ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கஷாய ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல கற்பூரவள்ளி இலை நான் 2 இலை பெரிய இலையாக எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளி இலை கிடச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வெத்தலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது 2 இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சின்ன துண்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பச்சை மஞ்சள் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க தேவை கிடையாது. ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. சொல்லுவாங்கள்ல 10 மிளகு இருந்தால் பகையன் வீட்டில் கூட நம்ம சாப்பிடலாம்னு. இந்த மாதிரி 10 மிளகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் கொரன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 400 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. 400 ml தண்ணி ஊற்றி இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. மிக்சியை கொஞ்சம் கழுவி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வத்த விட்டு 200 ml சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கற்பூரவள்ளியில் அதிக அளவு மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நம்ம எங்கெங்கே உடம்புல சளி தேங்கி இருந்தாலும் அதை கரைச்சிட்டு மொத்தமாக வெளியே வந்துடும். இது நல்லா கொதிச்சு சுண்டி வந்த உடனே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த சாறு நல்லா இறங்கட்டும். இது அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது நைட்டு இரவில் நம்ம நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் இதை நம்ம பெரியவங்களாக இருந்தால் ஒரு 100லேருந்து 150 ml கூட தாராளமாக குடிக்கலாம். ஒரு 5 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. குறைச்சி கொடுக்கும் பொழுது இதில் காரம் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு தேன் கலந்து கொடுங்க. தேன் கலந்து கொடுக்கும் பொழுது அந்த காரத்தன்மை தெரியாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இந்த வத்தி வந்துடுச்சு. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது 2 நாள் குடித்தா போதும். நைட்டு இரவில் படுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழித்து இதை தொடர்ந்து 2 நாள் குடிங்க. எப்படிப்பட்ட சளியாக இருந்தாலும் கரைஞ்சி வெளியே வந்துடும். நம்ம மாத்திரை மருந்து எதுவுமே நம்ம தேவையே கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே அருமையாக செஞ்சிடலாம். பச்சை மஞ்சள் கிடைக்கலன்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.